ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தா நிறைய இருக்குது. அது ஒரு வாஸ்ட் கேட்டகிரி. ஸோ அதில் நம்ம நிறைய வீடியோஸில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜேஎம் ஃப்ளெக்ஸி ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் 10,000 சொல்லிட்டு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் எஸ்ஐபி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10வது வருஷம் எண்டில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா? அந்த 12 லட்சம் உங்களுக்கு 49 லட்சமாக ரிட்டர்ன் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நியர்லி 50 லேக். 12 லேக் அப்படின்றது 50 லேக்காக உங்களுக்கு வந்து மெச்சூர்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன, அவங்க என்னென்ன மாதிரி செக்டார்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் யார் யார், அண்ட் இதில் இருக்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் என்ன, இதில் இருக்க எக்ஸிட் லோட் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு இதோட பேரலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கம்பேரும் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஜேஎம் ஃப்ளெக்ஸி ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஈக்விட்டி பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டினா என்னதுன்னா இவங்க வந்து மோஸ்ட்டாக வேறு வந்து ஸ்டாக்ஸில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? டெப்ட்னா நிறையா அந்த ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஃபண்ட்ஸில் பண்ணுறது தான் டெப்ட்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டினா நிறைய ஸ்டாக்ஸில் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து ஸ்டாக்ஸ். அண்ட் தென் ஃப்ளெக்ஸி கேப்னால் வந்து இவங்க ஸ்மால் கேப்லேயும் வர மாட்டாங்க, லார்ஜ் கேப்லேயும் வர மாட்டாங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க டிபெண்டிங் ஆன் மார்க்கெட்ஸ் நேச்சர். மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் லார்ஜ் கேப் எடுப்பாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க டைமில் ஸ்மால் கேப் எடுத்து நிறையா ரிட்டர்ன்ஸையும் கொடுப்பாங்க. அது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக நிறைய ரிட்டர்ன்ஸ் வர்றதுனால இதோட ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மார்க்கெட்டே கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. இப்போ ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஆனுவல் ரிட்டர்ன் மட்டுமே 25.63%. சரியா? இதே ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா வந்து 2.95% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 மந்த்ஸில் எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் தான் போயிட்டுருக்கு. 6 and 1 month. பிகாஸ் நமக்கே தெரியும் we are in 24-25 இருக்கும். இந்த இயரில் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த டைம்லேயும் நம்ம கன்சிஸ்டன்சியோட இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய இதுவே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸில் இவங்களோட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22.51%. இதை நான் உங்களுக்கு கால்குலேட்டே பண்ணி காட்டுறேனே. ஸோ நீங்கள் மாதம் 10,000 அப்படின்றதுல இதே 22.5%ல் 10 இயர்ஸ் நீங்கள் விடாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் டோட்டலாக 12 லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க 10வது வருஷத்தில். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் படி உங்களுக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 27 லேக்ஸ் கிட்ட வருது. ஸோ டோட்டலாக அரவுண்ட் 40 லேக்ஸ். இதே எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்மை விட லாங் டேர்மில் நமக்கு நிறையாவே கிடைக்கும் ப்ராஃபிட். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதே தான். சேம் அமௌண்ட் ஃபார் 15 இயர்ஸ் நான் போட்டேன்னா அப்போது 18 லட்சம் தான் நம்ம இது பண்ணியிருப்போம். 18 லட்சத்துக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 1 கோடி வருது. ஸோ 1 கோடி மட்டுமே இன்ட்ரெஸ்ட்டாக வருது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 1 கோடி 19 லட்சம் வந்து உங்களுக்கு மெச்சூர்டு வேல்யூவாக கிடைக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட என்ஏவினா அதோட ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு வந்து 98 ரூபான்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். 100லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் ரேட்டிங் 5 ஸ்டார் தான். ஃபண்ட் சைஸ் வந்து 4,899.24 crore. அண்ட் இங்கே நீங்கள் மந்த்லியாகவும் பண்ணலாம், 1 டைம் சிப் அமௌண்ட்டும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மொத்தமாக டோட்டலாக 63 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா வந்து ஃபினான்ஷியல் பேஸ்டாகவும் டெக்னாலஜி பேஸ்டாகவும் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்னு சொல்லிட்டு இவங்க இதில் என்னென்ன பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சினா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துலேருந்து 6% ஹெச்டிஎஃப்சியில், 4.95% ஐசிஐசிஐலன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் லிஸ்ட்டோடு கொடுத்துருக்காங்க. 63 ஸ்டாக்ஸும் இருக்குது.
அண்ட் இதோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஈக்விட்டியில் 93.4% ஈக்விட்டினா ஸ்டாக்ஸில். ஸோ இந்த க்ரீனாக இருக்கிறது தான். அண்ட் கேஷாக வந்து அவங்க 6.6% வச்சுருக்காங்க. இந்த கேஷ் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுச்சுல அப்போ அந்த கேஷை கொண்டு வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி அதிக ப்ராஃபிட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கேஷாக வச்சுருக்காங்க. அண்ட் டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. டெப்ட்டுக்குன்னு அவங்க எதுவுமே இதோ அலாட் பண்ணலை. அண்ட் ஈக்விட்டி செக்டர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் நிறைய பேங்கிங் செக்டார்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 17%, நெக்ஸ்ட் பர்சன்ட், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் சர்வீசஸ், டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரொம்ப டைவர்சிஃபைடாகவே வந்து இவங்களோட செக்டர் அலோகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல 23%, டாப் 20ல 57%, அண்ட் பிஇ ரேஷியோ 24.17% சொல்லியிருக்காங்க. பிபி வந்து 3.45, அண்ட் ஆல்ஃபா பீட்டா ஷார்ப் ரேஷியோ சார்டினோ ரேஷியோலாம் இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கிளியராக வந்து நம்மளோட சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா ரேஷியோனா என்ன, பீட்டா ரேஷியோனா என்ன, பிஇ ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரியாதுன்னா நீங்கள் அந்த ரேஷியோஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இவங்க வந்து மினிமம் 1000 கண்டிப்பாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆஸ் யூஷுவல் 100லேருந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் 1000 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணச்சில் டு பிகின் வித் நீங்கள் 1000 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் வந்து ஃபண்ட் வைஸ் வந்து 3% தான், கேட்டகரி வைஸ் 0.9%, அண்ட் 3 இயர்ஸில் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 25.6%, 5 இயர்ஸில் 22.5%, அண்ட் ஓவரால் அவங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் 17.6% கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட இருக்க பியர் கம்பேரிசன்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணதில் 5 ஸ்டார் ரேட்டிங்கோட நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் 3 இயர்ஸில் தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லாஸ்ட் 1 இயரை விட. அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா வந்து ஒரு ஃபீ மாதிரி நம்மளோட நம்ம கொடுக்குற ஃபண்டெல்லாம் அவங்க தானே மேனேஜ் பண்ணி தேர் இன்வெஸ்டிங் கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீ மாதிரி கொடுக்குறத இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.57% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு 1 lakh இருந்ததுன்னா அதில் வந்து 570 ரூபா வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. எக்ஸிட் லோட்னா வந்து நம்ம சப்போஸ் இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ஸோ நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல எஸ்ஐபியை அப்படின்னா நீங்கள் வந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து 1% வந்து அவங்களுக்கு அவங்க எடுத்துப்பாங்க, மீதி இருக்கிறது தான் நமக்கு கொடுப்பாங்க 30 டேஸ்க்குள்ளே எடுத்தா. சரியா? அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா 0.005% அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் டேக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து உங்களோட டேக்ஸ் வந்து 20%ல் இருக்கும். சப்போஸ் 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து 1.25 lakh வரையும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமலே எடுத்துக்கலாம். அண்ட் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கரெக்டாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே இருக்கும். ஸோ எல்லா ஃபண்ட் மேனேஜர்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவங்களோட பியர் இதையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட நம்ம வேற ஒரு ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். நான் இதோட அவங்க ஆல்ரெடி கம்பேர் பண்ணி இந்த ஹெச்டிஎஃப்சியை நான் கம்பேர் பண்ணலான் இருக்கேன். ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் சரியா? ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளெக்ஸி கேப் தான், ரெண்டுமே ஈக்விட்டி பேஸ்ட் தான், ரெண்டுமே ரேட்டிங்ஸில் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆல்சோ க்ரீன் வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப். சரியா? ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் 3.3% தான், ஆனால் வந்து ஹெச்டிஎஃப்சி 9.7% கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிஸ்க் வந்து ரெண்டுத்துக்குமே ஹை தான். எஸ்ஐபி அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 100 தான், இங்கேயும் 100 தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே கம்பேர் பண்ணச்சில். இங்கே 57 தான், 0.57, இங்கே 0.81. அண்ட் என்ஏவியோட வேல்யூ வந்து
ரொம்ப ஹெச்டிஎஃப்சியில் ரொம்ப ஹையாக இருக்குது. என்ஏவினா என்னதுன்னா அதில் மொத்தம் எல்லா ஈக்விட்டிலையும் சேர்த்து தானே ஒரு இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அது அப்படி பார்க்கறதுல அதோட ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு என்னது, அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ண மாதிரி ஒரு இதோட மதிப்பு என்னன்னு சொல்கிறது தான் என்ஏவி. ஸோ அப்படி ஒரு இதோட மதிப்பு வந்து ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு வந்து ₹99. இங்கே வந்து ₹1916. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து ரெண்டுமே வந்து 2013 தான் ரெண்டு ஃபண்ட்ஸையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபண்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து 4899 crore, அதே ஹெச்டிஎஃப்சியில் 64,124 crore. அண்ட் இவங்களோட எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு முன்னாடி எடுத்தால் 1% ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப்பில். இதே ஹெச்டிஎஃப்சியில் 1 இயர்க்குள்ளே எடுத்தாலே 1% கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அண்ட் ஃபார் பாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் 3%, 9.7%. ஆனால் 3 இயர்ஸில் வந்து இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் 25.6%, இங்கே 24.6%. ஸோ அதுதான். அண்ட் இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் ரீட் பண்ணிக்கணும். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அனலைசிங் டுகெதர். நல்லா எல்லா இதையும் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எது நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வரதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இவங்களோட ரேஷியோஸ்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டாப் 10 ஹோல்டிங்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க எப்போ லான்ச் பண்ணாங்க, இவங்க என்ன மாதிரி இவங்களோட மெயின் ஒர்க் என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 1994லேயே வந்து இனாக்ரேட் ஆகியிருக்கு. இங்கே 2000 தான். அண்ட் அவங்க இதுக்கு வந்தது வந்து 2013 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஹோப் நீங்கள் ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபார் மோர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.